வேண்டாம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெளில வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பாஜக மட்டும்தானா? வேறு எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளும், வேறு எதை வேண்டுமானாலும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்க தலைவர் என்று எடப்பாடி அவர்களை சொல்ல முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், எஸ்டிபிஐ வந்து விஜய் கூட போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக வெளியில் இருந்துச்சு. அப்படி தான் பிளான் இருந்துச்சா இல்லை அதை பேசுனீங்களா? விஜய் உள்ளே வந்ததுனால அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பெருமளவு பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சிறுபான்மை வாக்குகள் நிச்சயமாக. யாராவது ஒருத்தர் இவங்க தான் நமக்கு போட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எடப்பாடியா விஜயா? பாஜகவோடு என்றைக்கு கூட்டணி வைத்தார்களோ அன்றைக்கு அந்த ஆளுமை மொத்தமாக இன்றைக்கு வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. வணக்கம் நிலை முபாரக் சார். வணக்கம் சார். வணக்கம். சரியா ஓராண்டுன்னு நினைக்கிறேன், கடந்த 2025 ஏப்ரல் நினைக்கிறேன், வேண்டாம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெளில வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பாஜக மட்டும்தானா? நிச்சயமாக தான் சார், பாஜக மிக முக்கியமான காரணம். எஸ்டிபியை பொறுத்தவரை வேறு எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளும், வேறு எதை வேண்டுமானாலும் நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் பாஜக அது செய்கிற மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற இந்த மதவாத அரசியல், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு என்றாலே வேப்பங்காயாக கசைக்கிற, தமிழர்கள் என்றால் ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவில்லை என்பதல்ல, பாஜக என்கிற கட்சியே இந்த இந்தியாவிற்கு அவசியமற்றது. இப்படி ஒரு எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிற இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மொழிகள் பேசுகிற, பல நூற்றுக்கணக்கான மதங்கள் வாழுகிற இந்த நாட்டில் மத அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்துகிற பாஜக அரசியல் என்பது கூடாது என்று அதை முன்வைத்து தானே வந்து இந்த முடிவை நாங்கள் வந்து எடுத்தோம். இல்லை அந்த சமயத்தில் நீங்கள் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து சின்ன கட்சிகளை, அது குறிப்பாக மாநில கட்சிகளை எல்லாம் பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிடும், அதுக்கு வந்து அதிமுகவும் பலியாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்லாம் கூட அந்த சமயத்தில் குறிப்பிட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னமும் அந்த பயம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக இருக்குது சார். இன்றைக்கி அதுக்கான நிதர்சனமான உதாரணமாகத்தான் இன்றைக்கி பீகார் வந்திருக்கிறது. பீகாரில் நிதிஷ்குமார் ஒரு நேரத்தில் வந்து அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் என்று பேசப்படுகிற அளவிற்கு அந்த மக்களிடத்திலே நம்பிக்கை பெற்றிருந்த ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் வரும் வரை அவர் கூடவே இருந்துட்டு, தேர்தல் முடித்த உடனே இன்றைக்கி அவரை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டு அங்கேருந்து முதல்வரை நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொல்லுவது. அதே போல் சிவசேனா மும்பையை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சிவசேனாவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி அதில் 2 டிவிஷனாக டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வதை போல 2 பிரிவாக பிரித்து இன்றைக்கு அந்த மாநிலத்தில் சிவசேனா என்று இல்லாமல் இருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிடுறீங்க, ஓகே. ஆனால் இங்கே ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி எடப்பாடி வந்து அவங்களையெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே கட்சி ஆஃபீஸுக்கு கூட்டு வந்துட்டார்ல சார். அதெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்க தலைவர் என்று எடப்பாடி அவர்களை சொல்ல முடியாது. காரணம் என்னென்று சொன்னால், இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அதாவது ஒரு சித்தாந்த அரசியலை வழிநடத்துவது. நான் கேட்கின்றேன், அண்ணாவால் பெரியாரால் அவருடைய கொள்கையினால் வழிநடத்தப்படுகிறது என்று சொல்லுகிற அதிமுக பாஜகவோடு எப்படி சார் செல்ல முடியும்? ஆளுமை மிக்க தலைவர் என்பது மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு இயக்கத்திற்கு ஒரு சித்தாந்தம் என்பது அடிப்படையாக இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு ஆன்டி பிஜேபி நரேட்டிவில் இன்றைக்கி இவ்வளவு வலுவாக இன்றைக்கு இயங்குகிறது என்பது தெரிந்தும் கூட நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைப்போம் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை இது பாஜகவிற்கு ஏணி. இந்த கூட்டணி என்பது பாஜகவிற்கு ஏணி, அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு இதுவே காரணி என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனவே இங்கே அவருடைய ஆளுமை, அதுபோல் அவருடைய அந்த கட்சியினுடைய செல்வாக்கு எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறது. டெல்லியில் போயில் இன்றைக்கி வந்து இடங்களை தீர்மானிக்கிற நிலைக்கு இருந்தார்கள். கூட்டணி பேசும்பொழுது எல்லோரும் இங்கே அழைத்தார்கள். ஆனால் கூட்டணிக்கு பின்பு இப்பொழுது இடங்களை தீர்மானிக்கும் பொழுது டெல்லியில் தான் பேச முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அப்படி மத்திய அமைச்சர் உடனே வர முடியுமா, எனவே நாங்கள் செல்லுகிறோம் என்று சொன்னால் எங்கே போயிற்று இவருடைய ஆளுமை? எனவே அப்படி ஆளுமை என்று சொல்லுவது எல்லாம் பாஜகவோடு என்றைக்கு கூட்டணி வைத்தார்களோ அன்றைக்கு அந்த ஆளுமை மொத்தமாக இன்றைக்கு வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இல்லை சார், இதே வாதத்தை தான் எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. எடப்பாடிய கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து இங்கே ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு யாராவது வராங்களாங்கிற கேள்வியை எல்லாருமே முன் வச்சுக்க, தொடர்ந்து எல்லாரும் முன் வச்சுருந்த கேள்வி தான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டாங்களே அப்படிங்கிறதான ஒரு இதாக இருக்குல்ல சார், வர வச்சுட்டார்ல எடப்பாடி சார். இது அவங்கள வரவழைச்சது அல்ல சார், அவர்களுடைய தேவைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை உறவாடி கெடுக்கிற அந்த நடவடிக்கையை அவர்கள் எல்லா மாநிலத்துக்கும் செய்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? நம் கண் முன்பாக மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா, நம் கண் முன்பாக பீகாருடைய நிதிஷ்குமாருடைய நிலை என்ன? ஒவ்வொரு மாநிலத்திலையும் பக்கத்தில் இருக்கிற
பாண்டிச்சேரியில் நடந்தது என்ன, என்ஆர் காங்கிரஸை எவ்வாறு உறவாடி அவர்கள் கெடுத்தார்கள், எப்படி ஏமாற்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியத்தானே செய்யும். இல்லை, அதிமுக கூட ஒரு நீண்ட காலம் பயணிச்சவர் நீங்கள், அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீண்ட காலம் இல்லை, எங்களுக்கு ஒரு குறுகிய காலம். சரி, ஒரு குறுகிய காலம் பயணிச்சதாலும் ஒரு கூட இருந்தவர் நீங்கள், அதனால் நான் கேட்குறேன் உங்ககிட்ட, எடப்பாடிக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருந்துச்சாங்க? சார் நிச்சயமாக வந்து அப்படி ஒருவேளை நான் அதாவது எங்கள் கூட்டணியோடு இருக்கின்ற நிலையை பற்றி இருக்கும் பொழுது அப்படி ஒரு சூழல் இருந்ததாக எங்களுக்கு தெரியலை. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அவர்கள் தருகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், கூட்டணிக்கு எங்களோடு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் மற்ற மாநிலத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதே போல் கட்சியை வந்து நாங்கள் பிளவுபடுத்தி விடுவோம். அதே போல் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த சின்ன விஷயத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இங்கே பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் வந்து வருகிறது, சின்னம் உங்களுக்கா இல்லையா என்பதை பற்றி விவாதிப்பதற்கு வாருங்கள் என்று வருகிறதா இல்லை. இது மாதிரி பலவிதமான அழுத்தங்கள், எல்லா தனித்தன்மையும் இழந்துவிட்டு பாஜகவோடு சேர்ந்த பின்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் அல்லவா இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது. இதற்கு என்ன பதிலை அவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்களிடத்தில் சொல்லப் போகிறார்கள் என்றால் ஒன்றையும் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு அதற்கான எந்த காரணமும் இல்லை. இந்த கூட்டணிக்கான ஒரு நியாயமான காரணமாவது சொல்ல முடியுமா என்றால் இல்லை, வேறு வழி இல்லை. எனவே இப்பொழுது அவர்கள் கூட்டணிக்கு பாஜகவோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்லி காட்டியது போல, நான் இனி ஒரு பொழுதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய மனசாட்சி கூட இன்றைக்கு வந்து அவரை மன்னிக்காது என்று சொல்லுகிற நிலையில் அவை எல்லாவற்றையும் தூக்கி இன்றைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு மோடி அமித்ஷாவின் பின்னால் தமிழ்நாட்டினுடைய மொத்த கட்சிகளையும் கொண்டு அழைத்து செல்வது, அடமானம் வைப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? ஏதாவது ஒரு பாஜகவினுடைய நடவடிக்கைகளை இப்பொழுது கண்டித்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு பெரிய அநீதம் இன்றைக்கும் இழைக்கப்படுகிறது. தர வேண்டிய நிதியை தருவதில்லை. ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லாத கதையெல்லாம் இன்றைக்கு அவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் பற்றி ஏதாவது பேசுகிறார் என்றால் எதுவுமே பேசலை. மொத்தத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளாக திரண்டிருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை, உரிமைகளை அடகு வைத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு அதை சொல்லலாமா? எப்படி சொல்ல முடியும்? இங்கே யார் இருக்கிறார்கள் மெகா கூட்டணி என்று சொல்வதற்கு? எல்லோரும் பல பாஜக இருக்குது, டிடிவி இருக்காரு, பாமக இருக்கு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் தனிப்பட்ட முறையிலே வந்து அவர்கள் தலைவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் பாஜகவோடு சேர்ந்து விட்டது என்பது ஒரு 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 பானை பாலில் வந்து ஒரு சொட்டு விஷம் கலந்து விட்டால் எப்படி மாறிவிடுமோ அதுபோல் மாறிவிடும். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்களா என்றால் 100% புறக்கணிப்பார்கள். பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு ஆக வேண்டிய ஒன்றும் இல்லை. அவர்கள் இதுவரை ஒன்றையும் செய்யவே இல்லை. எனவே பாஜகவை மட்டுமல்ல, பாஜகவோடு சேர்ந்திருக்கிற எல்லோரையும் 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிக்கும் என்பதற்கான ஒரு காலம்தான் வந்து மே மாதம் 4ஆம் தேதி நம்ம எல்லாரும் பார்க்கத்தான் போகிறோம். அது மெகா கூட்டணியும் அல்ல, இப்போதைய நிலையில் 2வது இடத்திற்கு போட்டியிடுகிற கூட்டணியாக 2வது இடமா அல்லது 3வது இடமா என்கிற போட்டி தான் இப்பொழுது அவர்களுக்கு இடையே நிலவுதே ஒழிய அது ஒரு கூட்டணியாகவே யாரும் கன்சிடர் பண்ணலைங்க. அன்றைக்கி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எஸ்டிபிஐ வந்து விஜய் கூட போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக வெளியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி தான் பிளான் இருந்துச்சா இல்லை அதை பேசுனீங்களா? அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அது ஏதோ சிலர் அவருடைய விருப்பத்திற்காக அவர்கள் செய்தது. ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்து இப்படி ஒரு மாஸ் லீடர் ஒருவர் வருகிறார், தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அவர் முகம் கொடுப்பார், அவர் இந்த விஷயங்களை வந்து இந்தியா முழுவதும் பேச வைப்பார், அதே போல் பாஜக தமிழ்நாட்டிற்கு செய்கிற அநீதிகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வார் என்று பார்த்தால் அப்படி ஒன்றுமே நடக்கவே இல்லையே. அப்படி எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவர்களோடு நாங்கள் அது மாதிரியான நட்புறவோடு இருந்தது என்பது எல்லோருடையும் நட்புறவோடு இருக்கிறோம். பாஜகவை தவிர எல்லோரும் நட்புறவோடு இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் கூட்டணி என்கிற இடத்திற்கெல்லாம் நாங்கள் வந்து சிந்தித்ததே இல்லை. அப்படி ஒரு இடத்திற்கும் நாங்கள் சென்றதில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இன்றைக்கு அவர் தன்னுடைய பிரச்சனைக்கே இன்றைக்கு அவர் வந்து குரல் எழுப்பவில்லை. ஜனநாயகனுடைய பிரச்சனை, சென்சார் போர்டினுடைய பிரச்சனை, அதுபோல் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய முஸ்லீம்களை பாதிக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டை பாதிக்கிற பிரச்சனை, நிதி இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தத்தளித்து கொண்டிருப்பதற்கு அதற்கு உதவியாக ஆதரவாக ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு அறிக்கையும் ஒரு விவரமும் பெயரை கூட இதுவரை சொல்லவே இல்லையே. அதுதான் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து அது வந்து நோன்பு திறந்துட்டு விஜய் தொப்பியெல்லாம் போட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னார், கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் இப்படி வரக்கூடிய எல்லாரும் மதச்சார்பின்மை தான் சொன்னாங்க. பாஜகவே மதச்சார்பின்மை தான் சொல்கிறது. அவர்களும் நடத்திய இஃப்தாரில் நாங்கள் எங்களை விட மதச்சார்பற்றவர்கள் யார், மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் யார் என்று தான் கேட்கிறார்கள். மதச்சார்பின்மையை நாங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதல்ல செய்தி. இஃப்தார் நடத்துவது என்பது அல்ல செய்தி. நாங்கள் முஸ்லீம்களில் ஒருவராக இருக்கிறோம் என்று சொல்வதல்ல செய்தி.
முஸ்லீம்களை பாதிக்கிற விஷயங்களில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள், என்ன குரல் எழுப்புகிறார்கள். இன்றைக்கு முஸ்லீம்களை பொறுத்தவரை இந்தியாவிலே அவர்கள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மக்களாக இன்றைக்கு வாழுகிறார்கள். இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் உயிர் வாழும் உரிமையே இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கடந்த ஒரு மாத நோன்பு மாத காலத்தில் மட்டும் 4 முஸ்லீம்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் என்ன எதிர்வினையாற்றினார் என்று சொன்னால் எந்த எதிர்வினையும் இல்லை. அப்பவும் கூட அன்றைக்கே நான் ஒரு ஊடகத்தில் பேட்டியளிக்கும் பொழுது கூட சொன்னேன், தெளிவாக பிஜேபிக்கு நாங்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன தயக்கம், எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்று சொல்வதில் என்ன தயக்கம், அல்லது அழுத்தம் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன தயக்கம். ஆதவ அர்ஜுனா சொல்லி காட்டுகிறார், எங்களோடு பேசினார்கள், 2.5 வருடம் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், பாதி சீட்டு எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். ஆதவ அர்ஜுனாவோ அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ யாருக்கும் முக்கியமல்ல. விஜய் தன்னை முன்னிறுத்தி தான் இந்த அரசியலை செய்கிறார். அவர் விஜய் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா, இல்லை பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, ஒரு பொழுதும் நாங்கள் அந்த கூட்டணியை பற்றி நாங்கள் பேசவில்லை, பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா, எங்கேயுமே சொல்லலையே. இன்னும் வசனங்களாக மூடலாக மறைமுகமாக சில வார்த்தைகளில் பேசுவது என்பது எங்களை பொறுத்தவரை, சிறுபான்மை முஸ்லீம்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்காக யார் குரல் எழுப்புகிறார்கள், எங்களுக்காக யார் உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள், உணர்வுபூர்வமாக எங்களது பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறார்கள், யார் நண்பர்கள் யார் நண்பர்கள் இல்லை என்பதில் எங்களை பொறுத்தவரை தெளிவோடு இருக்கிறோம். விஜயை பொறுத்தவரை அவர் வசனங்கள் பேசலாம், அவர் அதற்காக வேண்டி சில அடையாளங்களை காட்டலாம் வெளிய. சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இப்பொழுது விஜயினுடைய இந்த நடவடிக்கையை, இந்த அரசியலை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரை உங்களுக்கே நன்றாக தெரியும், எஸ்டிபி உட்பட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எல்லா அந்த இடத்துக்கு வருவோம். திமுக முடிவெடுக்க என்ன காரணம்? இப்போ கண்டிப்பாக திமுக தான் இன்றைக்கி சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி குரல் எழுப்புகின்ற ஒன்றாக இருக்கிறது, உணர்வுபூர்வமாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரே முதல்வர் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய எம்பிக்களை எல்லாம் வைத்து குரல் எழுப்ப வைத்ததோடு மட்டுமல்லாது, சட்டமன்றத்தில் நின்று கொண்டு முழக்கம் எழுப்பிய ஒரே முதல்வர் என்று சொன்னால் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக அது மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தானே எழுப்பினார். இது ஒன்று வேண்டும். இரண்டாவது, நாங்கள் பாஜகவிற்கு எதிராக திமுக ஒரு அந்த பாசிச அரசியலை செய்கிற, பாசிசத்திற்கு எதிரான அரசியலில் மக்களை மத நல்லிணக்கத்தோடு கட்டமைக்கிறது என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டும் நாங்கள் இணையவில்லை. திமுகவை நாங்கள் தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கி ஒன்றிய அரசு ₹1 கூட தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது, அதை அரகண்டாக அதை மறுக்கும் பொழுது, நமக்கு நாமே ஒரு பொருளாதார திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கி 11.6% வளர்ச்சி விகிதம் என்று சொல்வது நினைத்து பார்க்க முடியாது. ஒரு புள்ளி விவரம் சொல்வதாக இருந்தால், கடந்த வருடம் 2024 2025 தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி என்று சொல்லுகிற தமிழ்நாட்டுடைய அந்த உற்பத்தி, ஜிடிபி உற்பத்தி என்பது ஏறத்தாழ 31 லட்சம் கோடிகள். அடுத்த வருஷத்தில் அது 41 லட்சம் கோடிகளாக உயர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். எத்தனைக்கும் 6% மக்கள் தான் இந்தியாவினுடைய தேசிய சராசரியில் 6% மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 9% வளர்ச்சியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு இமாலய வளர்ச்சி. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சுயமான முறையில் எல்லாருக்கும் எல்லாம், யாரும் தமிழ்நாட்டில் பின்தங்க விடப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிற முழக்கம், செயல்பாடு, ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்திற்கான செயல்பாடு, அதில் எல்லா மக்களையும் இன்க்ளூசிவாக ஒருங்கிணைக்கிற இந்த ஜனநாயக தன்மை இருக்கிறது அல்லவா, இதுதான் எஸ்டிபிஐ திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்ததற்கான மிக முக்கியமான காரணம். பொதுவாக எல்லா தேர்தல்கள்லையுமே சிறுபான்மையினரோட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஏன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பாஜக இருக்குங்கிறதுனால அந்த அதிமுக கூட்டணிக்கு அந்த வாக்குகள் போகாது அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை விஜய் உள்ளே வந்ததுனால அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பெருமளவு பிரியறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கா? சிறுபான்மை வாக்குகள் நிச்சயமாக 100% அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கையில் சொல்கிறீங்க சார்? நம்பிக்கையில் அல்ல, இருக்கிற கள நிலவரங்களை வைத்து சொல்லுகிறோம். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான், இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மதச்சார்பற்ற வாக்குகளுடன் அடிப்படை சிறுபான்மை வாக்குகள், அதில் யாரும் மறுக்க முடியாது. அதில் ஒரு ஓட்டையை போட்டுவிட்டால், அதில் ஒரு சில பகுதியை நாம் பிரித்தெடுத்து விட்டால் திமுகவிற்கு ஒரு நெருக்கடி கொடுத்து விடலாம் என்பது தான் இன்றைக்கு விஜயினுடைய இந்த அரசியல், அந்த தேர்தல் நோக்கத்தில் ஒன்று. உண்மையை சொல்லப்போனால் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக வழிகாட்டுகிற எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். ஏதோ சிறுபான்மை இளைஞர்களில், மாணவர்களில் சிலர் இன்றைக்கு அவருடைய
விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார்கள், அங்கே அவர்கள் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்வதனால் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் யாருக்கும் மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் பொறுத்தா தெரியத்தான் போகிறது. மே மாதம் 4ஆம் தேதி இதனுடைய முடிவில் மொத்த சிறுபான்மை வாக்குகளும் இன்றைக்கு வந்து திமுக கூட்டணிக்கு தான் விழுந்தது என்கின்ற அந்த புள்ளி விவரத்தை நாம் பார்க்கத்தான் போகிறோம். வேண்டுமென்றால் சில சோதியில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தலாம் ஒழிய எங்கும் இது வந்து நான் சிறுபான்மை சமூகத்தை தாண்டி சொல்லுகிறேன், எங்கும் விஜயினுடைய அரசியலால் எந்த தேர்தல் மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தின கட்சிகள் எல்லாமே ஒரு விருப்ப பட்டியலை கொடுத்துட்ருக்காங்க. இந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட சாய்ஸ்னால் என்னென்ன தொகுதிகள்? குறிப்பிட்டு இந்த தொகுதி தான் என்று சொல்வதற்கு இல்லை. 200 தொகுதிகளில் எங்களுக்கு பூத் கமிட்டி இருக்கிறது, 200 தொகுதிகளில் எங்களுக்கு சட்டமன்றத்தினுடைய குழு இருக்கிறது. அது 200 இல்லை 211 தொகுதிகளில் எங்களுக்கு வந்து இருக்கிறது. எனவே எங்கு நிறுத்தினாலும் தமிழ்நாட்டில் எஸ்டிபி கட்சி வலுவாக பலமாக நாங்கள் வலுவாக இருக்கும். அது வேறு விஷயம்லாம் கிடையாது, அதெல்லாம் வேணாலும் கொடுங்க, அவ்வளோதான். தாராளமாக, ஓகே, தாராளம் எங்கு கொடுத்தாலும் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் வலுவாக பணி செய்கிற ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் இந்த முறையை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக சிறுபான்மை சமூக மக்களிடத்தில் ஒரு அழுத்தமான பதிவை இந்த முறை வந்து நம்மளது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி சார்பில் எஸ்டிபி வந்து நிச்சயமாக வந்து ஏற்படும். பிரச்சாரம் அப்படின்னு ஆரம்பித்தா முதல்ல என்ன விஷயத்தை, அந்த பிரச்சாரத்தில் என்ன விஷயம் உங்களோட பேச்சாக இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி ஒன்றிய அரசு நமக்கு வந்து செய்கிற மிகப்பெரிய அநீதி. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கிறார்கள். தமிழ்நாடு என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. எந்த ஒரு குறிப்பிடத்தக்க எந்த திட்டங்களையும் கொண்டு வராமல் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் அரசு இவ்வளவு செய்தது, நாங்கள் அதைவிட இவ்வளவு செய்கிறோம் என்று வெறும் வாய் வார்த்தைகளில் சொல்லுகிற ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசினுடைய பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தமிழக மக்கள் 100% புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 100% புறக்கணிக்க வேண்டும். இந்த மக்களுக்காக அனுதினமும் உழைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது மிக முக்கியமான பிரச்சாரமாக இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒன்றிய அரசு ஒரு தோல்வியடைந்த அரசு. அதுவும் குறிப்பாக இந்த கேஸ் சிலிண்டர் விஷயத்தில், ஈரானுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் இதற்கு முன்பு இருந்த வாஜ்பாய் அரசு கூட வெளியுறவுத்துறையை நல்ல முறையில் கையாண்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மோடி அரசு மிக மோசமாக இந்த வெளியுறவுத்துறை இன்றை கையாண்டிருக்கிறது. கொரோனாவை போன்ற ஒரு லாக்டவுன் பீரியட் வருமோ, நீங்கள் அதற்காக தயாராகி கொள்ளுங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பிரதமரே சொல்லுகிற அளவிற்கு ஒரு நிலைக்கு இன்றைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லோரையும் அடுப்பூத வைத்திருக்கிறார்கள், உமி அடுப்பை பயன்படுத்த வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளே ஒரு கரிகாலத்துக்கு நம்மை கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த அவலங்களை எல்லாம் மக்களிடத்தில் பட்டியல் போடுகிற பிரச்சாரமாக எஸ்டிபி கட்சியுடைய பிரச்சாரம் இருக்கும். இவர்கள் ஆபத்தானவர்கள், இவர்கள் மக்களுக்கானவர்கள் அல்ல என்றால் யார் மக்களுக்கானவர்கள் என்பதை தெளிவாக சொல்வதற்கு இந்த அரசினுடைய சாதனை பட்டியல் இந்த சமூக மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஒரு பெரு வெற்றியை பெறும். என்னை பொறுத்தவரை எதிரிகளே இல்லாத களத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்றைக்கு களமாடுகிறது என்று சொல்லுகிற நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி. எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட யாராவது ஒருத்தர் இவங்க தான் நமக்கு போட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எடப்பாடியா விஜயா? 2 பேருமே இன்னும் அந்த இடத்திற்கு இன்னும் வரவே இல்லை. அதாவது போட்டி என்று சொல்லுகிறார்கள், 2 பேருமே களமாடுகிறார்கள். இருவருமே தங்களுக்கிடையே இருக்கிற ஒரு வட்டத்துக்கிடையே களமாடுகிறார்கள். விஜய் எடுத்துக்கொண்டால் நான் திரும்ப சொல்லி காட்டுகிறேன், அவர் ஒரு நல்ல கலைஞர், திரைக்கலைஞர், அது வேறு விஷயம். அவருடைய திரைப்படத்தை பார்த்து ரசிக்கலாம் கொள்ளலாம். ஆனால் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக தலைவராக வந்துவிட்டாரா என்று கேட்டால் இல்லை. எப்படி அவரை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த பிரச்சனைக்கும் கருத்து சொல்லாத அவர் வெளியிடுகிற ஒரு அறிக்கையை படித்து புரிந்து கொள்ளக்கூட நம்மால் வந்து முடியவில்லை என்று சொல்லுகிற, அவருடைய பேச்சை பார்த்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு தலைவர் என்கிற இடத்திற்கே வரவில்லை என்பது போன்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. எடப்பாடி அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை பேசுவதற்கே இன்னுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு முடிவுக்கு இன்றைக்கு அவர்களால் வர முடியவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் பாஜக கூட்டணியோடு, பாஜகவோடு தமிழ்நாட்டிற்கு வருகிற எல்லோரையும் மக்கள் வந்து புறக்கணிப்பார்கள். எனவே இப்படி ஒரு ஜனநாயகம் என்றால் ஒரு இருதுருவம் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற இரண்டும் இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் எதிர்கட்சியினராக சொல்லப்படுகிற, தங்களை சொல்லிக் கொள்ளுகிற இருவருமே இன்னும் அந்த இடத்திற்கு வரவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவேளை அவர்கள் நாங்கள் தான் எதிர்கட்சிகள் என்று காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஏதாவது பேசினால் உண்டே வழிய இதுவரைக்கும் அப்படி ஒரு புரிதலுக்கு நம்மால் வர இயலவில்லை. நன்றி சார், நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.